2023 STPM தேர்வு முடிவுகள் ஜூலை 23 வெளியாகும். இதயம் வேகமாக துடித்தால் உடனடியாக காஃபி குடிப்பதை நிறுத்திவிடுங்கள். உணவியல் நிபுணர்கள் எச்சரிக்கை. வியட்நாமுக்கு பயணமான ஏர் ஏசியா விமான பயணிகளின் பணம், கிரெடிட் கார்டுகள் களவு. வசமாக சிக்கிய திருடர்கள். பினாங்கில் நாய்கள் விஷம் வைத்துக் கொல்லப்பட்ட சம்பவம். துப்பு கொடுத்தால் 10,000 ரிங்கிட் சன்மானம். பாஸ்டர் கூடாங்கில் போலீஸ் வாகனத்தை மோதிய கார். 3 கைது. மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. 6ஆம் படிவ மாணவர்களுக்கான STPM தேர்வு முடிவுகள் வரும் ஜூலை 23 வெளியிடப்படவிருக்கின்றன. மலேசிய தேர்வு மன்றம் அதனை அறிவித்துள்ளது. தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவர்கள், அரசு உதவி பெற்ற பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியாக தேர்வு எழுதிய மாணவர்கள் கைபேசி குறுஞ்செய்தி, SMS வாயிலாக முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். STPM என டைப் செய்து ஓரிடம் விட்டு அடையாள அட்டை எண்களை டைப் செய்து இடைவெளி விட்டு தேர்வு சீட்டு எண்ணை டைப் செய்து 15888 என்ற எண்களுக்கு அனுப்பி முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜூலை 23 காலை 11 மணி முதல் ஜூலை 30 வரை அந்த SMS சேவையை அவர்கள் பயன்படுத்த முடியும். அது தவிர ஜூலை 23 காலை 11:30 முதல் stpm.mpm.edu.my/STPMK என்ற இணையதள முகவரியிலும் தேர்வு முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம். 2023 STPM தேர்வில் நாடு முழுவதும் 657 தேர்வு மையங்களில் 41,548 பேர் தேர்வு எழுதியிருந்தனர். சிங்கப்பூர் கோலாலம்பூர் இடையே ஆகாய மார்க்கமாக பயணிப்போருக்கு செப்டம்பர் 1 முதல் மற்றொரு தேர்வு உள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் கீழ் இயங்கும் மலிவு கட்டண விமான நிறுவனமான ஸ்கூட் சுபாங் விமான நிலையத்திற்கான தினசரி விமான பயண சேவையை தொடங்குவதே அதற்கு காரணம். அவ்வழி தடத்திற்கு தலா 180 இருக்கைகளை கொண்ட ஏர்பஸ் A320 விமானங்கள் சேவையில் ஈடுபடும். சிங்கப்பூரில் இருந்து ஒரு வழி பயணத்திற்கான எக்கானமிக் கிளாஸ் எனும் சிக்கன வகுப்பு டிக்கெட் கட்டணம் 83 சிங்கப்பூர் டாலராக தொடங்குகிறது. அதே சுபாகில் இருந்து ஒரு வழி பயணத்திற்கு வரியுடன் சேர்த்து 108 ரிங்கேட்டிலிருந்து கட்டணம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயண டிக்கெட்களுக்கு ஜூலை 18 முதல் ஸ்கூட் இணையத்திலேயோ அல்லது அதன் கைபேசி செயலிலேயோ முன்பதிவு செய்யலாம். தற்போதைக்கு செப்டம்பர் 1 தொடங்கி சிங்கப்பூர் சுபாங் இடையிலான விமானம் சங்கி அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து தினமும் காலை 11:55 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 1:10 மணி அளவில் சுபாங்கில் வந்திறங்கும். அதே சமயம் சுபாங்கில் இருந்து பிற்பகல் 2:10 மணிக்கு புறப்பட்டு சிங்கப்பூரில் பிற்பகல் 3:20 மணி அளவில் சென்றடையும். இப்புதிய தினசரி சேவையானது கோலாலம்பூருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான வசதியான விமான பயணங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மாற்று தேர்வுகளை வழங்கும் நோக்கத்தை கொண்டதென ஸ்கூட் அறிக்கையொன்றில் கூறியது. அன்றாட நாளை காஃபியுடன் தொடங்குவது நம்மில் பலருக்கும் வழக்கமாகும். புத்துணர்வை அளிக்கும் பானமாக கருதப்படுவதோடு சமூகவியல் அம்சத்தோடு தொடர்புடையதால் பலர் காஃபியை தங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர். தூக்கம் தழுவும் கண்களுக்கு உற்சாகமூட்டும் அருமருந்தாகவும் காஃபி பருகப்படுகிறது. எனினும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை காஃபியை பருகலாம்? அதனால் ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்கள் குறித்து உங்களுக்கு தெரியுமா? பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் அல்லது சராசரியாக 4 முதல் 5 கோப்பை காஃபியை பருகலாம் என FDA எனும் அமெரிக்க உணவு மற்றும் போதைப் பொருள் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனினும் சிறார்களும் 15 வயதினரும் காஃபி அல்லது கெஃபைன் உட்கொள்ள அது பரிந்துரைக்கவில்லை. காஃபியை ஒருவர் அதிகம் குடித்தால் தூக்கமின்மை, பதட்டம், இதய துடிப்பு அதிகரிப்பு, வயிற்று வலி, குமட்டல் மற்றும் தலைவலி போன்ற உடல் உபாதைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். அந்த அறிகுறிகள் ஏற்பட்டால் ஒருவர் உடனடியாக காஃபி குடிப்பதை நிறுத்திவிட வேண்டும். அந்த அறிகுறிகள் ஒருவரின் வயதிற்கு ஏற்பவும் மாறுபடலாம்.
25 வயதில் ஒருவரால் 3 கோப்பை காஃபியை குடிக்க முடிந்தால் 45 வயதிலும் அவரால் அவ்வளவு காஃபியை குடிக்க முடியும் என கூறிவிட முடியாது. 1200 மில்லிகிராமுக்கு அதிகமான காஃபியை உட்கொண்டால் அது வலிப்பு அல்லது இறப்பு போன்ற மோசமான விளைவுகளுக்கும் இட்டு செல்லலாம். கோலாலம்பூரிலிருந்து வியட்நாம் ஹோச்சிமின் நகருக்கு பயணமான ஏர் ஏசியா விமானத்தில் 3 பயணிகளின் ரொக்க பணம் மற்றும் கிரெடிட் கார்டுகளை திருடிய சந்தேக நபர்கள் பிடிபட்டனர். அச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று LFG.travel எனும் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலில் நபர் ஒருவர் தாங்கள் அமர்ந்திருக்கும் பகுதியில் மேலடுக்கில் வைக்கப்பட்டிருந்த பயண பெட்டியிலிருந்து பொருட்களை எடுத்துச் செல்வதை பயணிகள் சிலர் பார்த்துள்ளனர். அதன் பின்னரே தங்களின் ரொக்க பணமும் கிரெடிட் கார்டுகளும் காணாமல் போனதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். அதன் பின்னர் காலுறையில் சுற்றப்பட்டு கிடக்கும் பெரிய தொகையிலான பணத்தை சம்பந்தப்பட்ட விமானத்தின் பணிப்பெண் ஒருவர் கண்டெடுக்கும் காட்சியும் அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. ஹோச்சிமின் நகரிலுள்ள தான் சொன் நாட் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியதும் சம்பந்தப்பட்ட பயணிகளும் சந்தேக நபர்களும் உடனடியாக விசாரணை அறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விசாரணையில் உலகம் முழுவதும் பயணிக்கும் விமானங்களில் அந்த திருட்டு கும்பலைச் சேர்ந்த 4 அன்றாட களவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது. இவ்வேளையில் வைரலாகியிருக்கும் அச்சம்பவம் தொடர்பான காணொளிக்கு கீழ் இணையவாசிகள் பலர் தங்களுக்கு நேர்ந்த அதே போன்ற அனுபவங்களை பதிவிட்டு வரும் வேளை விமான பயணத்தின் போது அது போன்ற திருட்டுக்கள் வழக்கம்தான் என்பதால் தனிப்பட்ட உடைமைகளை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு சிலர் அறிவுறுத்தியுள்ளனர். பினாங்கு தஞ்சோங் பூங்காவில் ஒரே வாரத்தில் 20க்கு மேற்பட்ட நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு காரணமானவர்கள் குறித்த தகவல் கொடுப்போருக்கு 10,000 ரிங்கிட் சன்மானம் வழங்கப்படும். சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக கைதாகி நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதால் அச்சன்மானத்தை வழங்குவதாக பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நன்கொடையாளர் கூறியுள்ளார். தகவல் தெரிந்தோர் விலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான சர்வதேச உதவி அமைப்பான IAPWAவின் பினாங்கு கிளையோ அல்லது பினாங்கு தீவு மாநகர மன்றத்தையோ தொடர்பு கொள்ளலாம். விஷம் வைக்கப்பட்ட நாய்களில் அப்பகுதி வாழ் மக்களில் ஒருவர் வளர்த்து வந்த ஹஸ்கி ரக நாயும் அடங்கும். அநியாயமாக சாகடிக்கப்பட்ட நாய்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 100க்கும் மேற்பட்டோர் நேற்று ஜாலன் லெப்பா பெருமாயில் மெழுகுவர்த்தி ஏந்திய நிகழ்வில் அந்த சன்மான தொகை அறிவிக்கப்பட்டது. அதில் பங்கேற்றவர்கள் அப்படுபாதக செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டுமென வலியுறுத்தினர். அவை வெறும் நாய்கள் அல்ல, எங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் போன்றவை, எங்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தவை என பலர் வேதனையுடன் குறிப்பிட்டனர். Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. கிளாந்தான் பாச்சோ கம்புங்கோங் ஹிலிர் வீடொன்றில் ஏற்பட்ட தீயில் 2 பிள்ளைகள் உட்பட 4 தீப்புண் காயங்களுக்கு இலக்காகினர். இன்று அதிகாலை மணி 5:30 வாக்கில் அந்த தீ விபத்து நிகழ்ந்தது. அவசர அழைப்பு கிடைத்தவுடன் 10 நிமிடங்களில் சம்பவ இடத்தை சென்றடைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் வேகமாக பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் சம்பந்தப்பட்ட வீடு 50 விழுக்காடு வரையில் அழிந்ததாக கூறப்படுகிறது. அந்த தீ விபத்தில் பெற்றோர்களுடன் 2 பிள்ளைகள் தீப்புண் காயங்களுக்கு இலக்காகினர். அவர்கள் அருகிலுள்ள சுகாதார மையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். தீக்கான காரணத்தையும் மொத்த இழப்பையும் கண்டறியும் விசாரணை தொடர்கிறது. ஜோஹூர் பாசேர் கூடாங்கில் கண்மூடித்தனமாக ஓட்டப்பட்ட கார் ஒன்று போலீஸ் வாகனத்தை மோதியதால் ஒரு தற்காப்புக்காக துப்பாக்கி வேட்டு கிளப்பப்பட்டது. கொஞ்சம் தவறு இருந்தாலும் கடமையில் இருந்த போலீஸ்காரர்கள் காயமடைந்திருப்பார்கள். எனவே துப்பாக்கி வேட்டு நடத்தும் சூழ்நிலைக்கு போலீஸ் தள்ளப்பட்டது. நேற்று நண்பகல் வாக்கில் தாமான் கோத்தா மாசாயில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் யாரும் சுடப்படவில்லை என்றும் உயிரிழப்பும் இல்லை என ஸ்ரீ ஆலாம் போலீஸ் தலைவர் முகமது சுஹைமி இஷாக் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் வந்த உள்ளூர் ஆடவரை நிறுத்தி ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் வீரர்கள் சோதனையிட்டுக் கொண்டிருந்த போது கண்மூடித்தனமாக வந்த கார் போலீஸ் வாகனத்தை மோதியதாக அவர் கூறினார். இதையடுத்து அக்காரில் இருந்து 3 சந்தேக நபர்கள் கைதாகினர். மூவருமே குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் 10 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. அதோடு சம்பவத்தின் போது அவர்கள் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் முகமது ஷக்ரீன் முகமது சம்சுடின் எனும் 25 வயது உள்ளூர் ஆடவர் தேடப்படுகிறார்.
முன்னதாக ஜாலான் 17 சாலையில் துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டு அப்பகுதி வாழ் மக்கள் பதட்டமடைந்த காட்சிகள் அடங்கிய 17 வினாடி வீடியோ வைரலானது. அதோடு அச்சம்பவத்தில் குற்றவாளி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வதந்திகள் பரவின. இந்தியாவில் பெண் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் வழுக்கி 300 அடி பாலத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கும்பே நீர்வீழ்ச்சியில் நண்பர்களுடன் இன்ஸ்டாகிராம் ரீல்களை பதிவு செய்ய சென்றபோது 27 வயது அன்வி கம்டார் எனும் அப்பெண் தவறி விழுந்து உயிரிழந்தார். முதலில் அன்வியை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறப்பட்டது. எனினும் பலத்த காயங்களுடன் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட அவரை மீட்பு பணியாளர்கள் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ஸ்ட்ரெச்சர் மற்றும் கயிறுகளை பயன்படுத்தி மேலே கொண்டு வந்தனர். உடனடியாக மங்கான் தலுங்கா அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அன்வி உயிரிழந்தார். கணக்காய்வாளரான அன்வி தனது பயண வீடியோக்கள் மூலம் சமூக ஊடக பிரபலமாக வலம் வந்தவர். இன்ஸ்டாகிராமில் சுமார் 3 லட்சம் பேர் அன்வியை பின்தொடர்கின்றனர். அன்வியின் உயிரை பறித்த கும்பே நீர்வீழ்ச்சியில் சமீபத்தில் இளைய தளபதி விஜய் நடித்திருந்த வாரிசு படத்தின் பாடல் காட்சிகள் சில படமாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.